மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து C12i அப்படின்ற ஒரு ஸ்கூட்டரை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இதோட ரேஞ்ச் என்ன இருக்குது, வாரண்ட்டி என்ன இருக்குது, ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து முதல்ல யார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா RR Global அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டராக வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுற பிராண்ட்ஸ்க்கு வந்து OEM சப்ளையராகவும் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு ட்ரஸ்டடான பிராண்ட் அப்படின்றத வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்கிறதோட ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தம் வெஞ்சர்ஸ். ஸோ இந்த வண்டி பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா ஷோரூம் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இயர் அண்ட் ஆஃபர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு. இந்த ஸ்கூட்டர்ஸை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ஸ்கூட்டரோட லுக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லுக்ஸை பொறுத்து ஒரு கிளாசிக்கலான ரெட்ரோ ஸ்கூட்டர் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து லுக்ஸ் ஆகட்டும், பேனல் குவாலிட்டி ஆகட்டும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஏன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபைபர் மெட்டீரியல் தான். ஸோ ஃபைபரை பொறுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபைபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தட்டும் போதே கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பில்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு ஒரு ஆல் LED செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து கொடுக்குது இந்த ஸ்கூட்டருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா DRLம் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸை பொறுத்து வந்து நமக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க பேனல்ஸில். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங்ஸை பொறுத்து பிரேக் லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க சுவிட்சஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவாவோட அதே சுவிட்சஸ் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க முடியுது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் எக்கோ மோட் அப்படின்ற 2 மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணி விட்றதுக்கான ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மீட்டர் கன்சோல்னு வந்து பார்க்கையில் நார்மலான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடிக்குவேட்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 104 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு காட்டிட்டு இருக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் 1 ட்ரிப் 2 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓரளவுக்கு என்ட்ரி லெவலில் அடிக்குவேட்டான டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்க முடியுது. நமக்கு ஸ்கூட்டர்ஸ்னாலே எலக்ட்ரிக்கல் ஆகட்டும் இல்லை ஐசி இன்ஜின்ஸ் இருக்க ஸ்கூட்டர் ஆகட்டும் ப்ராக்டிகாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுபடி பார்க்கையில் நமக்கு இங்கே ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து நமக்கு USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இங்கே ஒரு சின்ன ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துருவோம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours 30 minutes வந்து ஆகும். இதுவே 0 to 80 நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2.5 hours வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ மற்றபடி ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறதுனால உங்களால் சின்ன சின்ன திங்ஸை வந்து இதில் கேரி பண்ணிக்க முடியும். நமக்கு ப்ராக்டிகலிட்டியை பற்றி பேசும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சார்ஜர் வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் சார்ஜர் வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சீட்டு கீழே வந்து வேறு ஏதாச்சும் திங்ஸ் நீங்கள் வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சார்ஜர் நீங்கள் வச்சு கேரி பண்ண முடியும். எனக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவும் ஹேண்டியாகவும் இருக்குது.
நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க வீல்ஸ், டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ வீல்ஸை பொறுத்து நமக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90/90/12 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90/110 வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்து வந்து நமக்கு ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பிரேக்கிங்கை பொறுத்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஜெனரேட்டிவ் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது இன்ஜின் பிரேக்கும் வந்து சேர்த்து அப்ளை ஆகி பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். இதனால் ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் வந்து ஆகும் பேட்டரி. ஸோ நமக்கு இந்த வண்டியோட சீட் ஹைட்டை வந்து பற்றி பார்ப்போம். ஸோ சீட் ஹைட்டை பொறுத்து நமக்கு 765 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 774 mm லென்த்தான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்து 106 kgs வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனிவே நம்ம வந்து ரைடில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எங்கேயாச்சும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க பேட்டரியை பற்றி வந்து பேசுவோம். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 3 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 hours 30 minutes ஆகும். இதுவே 0 to 80 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ இதில் கொடுத்துருக்க பேட்டரி டைப் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா LFP பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ LFP பேட்டரி பற்றி வந்து நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி மாதிரி வந்து கிடையாது, அதை விட இது வந்து அட்வான்ஸ்டு. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ லித்தியம் அயனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 to 2000 சார்ஜ் சைக்கிள் வந்து வரும். இதுவே LFBன்னு எடுத்துக்க பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 to 4000 பேட்டரி சைக்கிள்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 years ஆகும் இதோட லைஃப் சைக்கிள் வந்து முடியறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான பேட்டரி. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து டெஸ்லா இருக்கு இல்லைங்களா, அவங்களே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு R&D சென்டர் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வர வண்டிங்க எல்லாமே வந்து நம்ம வந்து LFBயில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெஸ்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு R&D சென்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த LFBக்கு தான் ஸ்விட்ச் ஆக போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான ஒரு பேட்டரி. நமக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட வாரண்ட்டி பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ வாரண்டின்னு பார்க்கல நமக்கு 5 years 80,000 kilometer வந்து கம்பெனி வந்து இதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் கிடச்சிட்ருக்கு. நமக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 watts வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து உடையது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 meter வாட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 minutes வந்து இந்த மோட்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து உடைய மோட்டர் இது. ஸோ நமக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இக்கோ அண்ட் ஸ்போர்ட். இக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 45 km டாப் ஸ்பீடு வந்து போகும். இதுவே ஸ்போர்ட்டில் நம்ம போட்டு ஓட்டும் போது 65 km டாப் ஸ்பீடாக வந்து போகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ரிவர்ஸ் மோடு வந்து கிடையாது, ஏன்னா இது வந்து என்ட்ரி லெவல் வேரியன்ட் தான் அப்படின்றதுனால. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங்னு வந்து பார்க்கல நமக்கு 87,490 வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இயர் எண்ட் அப்படின்றதுனால நிறையவே ஆஃபர்ஸ் வந்து ஷோரூமில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபைனல் ப்ரைஸ்க்காக செக் பண்ணி பாருங்கள் ஷோரூமில் இருந்து. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். மக்களே, இப்போ இந்த பிகாஸ் பீட்வெல் ஐயோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த பீட்வெல் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹப் மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் கொடுத்துருந்தாலுமே ரொம்பவே டார்க்கியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்போர்ட் மோட் வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ ஸ்போர்ட் மோடில் என்ன டாப் ஸ்பீடு போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இக்கோ மோடில் இன்னும் நான் டாப் ஸ்பீட் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் மோட் கிடையாது, அதே மாதிரி க்ரூயிஸ் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம பிகாஸில் வந்து இன்னொரு வண்டியை வந்து பார்த்துருந்தோம், RUV 350. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் இருந்தது. ஸோ இதில் அந்த 2 ஃபீச்சரும் கிடையாது. பட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது ஏன் இந்த ஸ்கூட்டர் வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னால தான். ஸோ இன்ஜின் பிரேக்குமே வந்து சேர்த்து அப்ளை ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சஸ்பென்ஷன்ஸ் வந்து செக் பண்ணுற இடத்துக்கான பண்ணிட்டோம். ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்து நான் விடுறேன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரம் பிரேக்ஸாகவே இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பி பிரேக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியர் பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்குமே வந்து சேர்த்து அப்ளை ஆகும். ஸோ 60/40 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ
ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குது. இதில் வந்து என்ன நமக்கு டாப் ஸ்பீட் போகுது அப்படின்றத வந்து செக் பண்ணிடுவோம். நான் வந்து ஸ்போர்ட் மோடில் வச்சு கம்ப்ளீட்டாக த்ராட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் என்ன டாப் ஸ்பீட் போகுது அப்படின்றது. ஸோ மக்களை இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹப் மோட்டாராக இருந்தோம்ல, டார்க்கினஸ் வந்து சும்மா தாறுமாறாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ டார்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ ரைடோட கான்ஃபிடென்ட்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வெயிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை. ஸோ சைட் மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ராக்டிக்கலாக இருக்குது. உங்களுக்கு ரியரில் வர்றது கிளியராக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ சில வண்டியிலாம் நான் சொல்லியிருப்பேன் சைட் மிரர்ஸ் வந்து சும்மா ஒரு நேமுக்காக கொடுக்குறாங்க, இது வந்து யூஸே பண்ண முடியலன்ட்டு. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் சன்லைட் இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணுது ஸ்போர்ட் மோடில். ஸோ ஒரு டீசெண்டான ஸ்பீடு தான். நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சிட்டிஸில் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இக்கோ மோடில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இக்கோ மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் ஒரு சின்னதாக பவர் ட்ராப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. நமக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்ப்போம் என்ன டாப் ஸ்பீடு போகுது அப்படின்றது. ஸோ டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 45 வந்து ஃபைனலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ 45 ஸ்பீடு வந்து போகுது. ஸோ ரிமைனிங் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு வந்து ஹேண்ட்லிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த ப்ரொஃபைல் பாருங்களேன். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஃபெசினோ ஸ்கூட்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் டிசைன் ஹேண்டில் வந்து பிடிச்சிருக்கிற இடத்துல. இதுதான் மக்களே நம்ம பிகாஸ் B12iயோட கம்ப்ளீட் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ் பண்ணிடுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் கார்ஸ் அண்ட் பைக்ஸை பற்றி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.